கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தோன்னா மெர்லினோட ஆன்மாவை யாரோ அரெஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஆத்மாவை அடைப்பட்டு வச்சுருக்க இடம் தான் இது இங்கே. இப்போ அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் நம்ம. இதை வந்து பண்ணவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிய வந்துடும். ஓகேவா தலைவரே? சொன்னல தலைவரே, சரியா வருமா இது? கண்டிப்பாக வரும். மெர்லின் வருவா, அரெஸ்ட் ஆகிறத பார்த்தோன்னே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். சரியா? சரி. இப்போ அவள் வராளா இல்லையா, அவள் அரெஸ்ட் ஆகிறாரா இல்லையான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இங்கே. ஏன்னா சொன்ன மந்திரம் வந்து பார்த்தோன்னா பழிச்சுதான் என்னன்னு தெரில. தலைவரே, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வருவாடாவா? இதுக்கப்புறம் தான் வரும். பாரு. கைஸ், மெர்லின் வந்துட்டா. தெரியுதா? தலைவரே, வந்துச்சு தலைவரே. கைஸ், எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெர்லின் வில்லா. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேய்களின் மன்மதன் தான். எஸ், அவரை வந்து நான் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். அவரே வந்து இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து உங்கள்கிட்ட அவரே சொல்லுவார். ஸோ வாங்க ப்ரோ. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். அண்டு ரூபன் ரெக்கார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு இன்றைக்கி வந்திருக்க லொக்கேஷன் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தி மெர்லின் வில்லாவுக்கு தான் வந்து அகைன் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபன் வந்து ஒரு லொக்கேஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் சொல்லியிருந்தேன். அப்போ இவர் வந்து டேயில் வந்து இந்த இடத்த பார்த்துருக்காரு. அப்போ பார்த்துட்டு டேலேயே வந்து நைட் எஃபெக்ட்டுக்கான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல வீடியோ பண்ணிவிட்டு கால் பண்ணி சொன்னார். நம்ம வந்துருக்கிறது மெர்லின் வில்லாக்கு தான் வந்திருக்கோம். கும்மிட்டுன்னு இருக்கு உள்ள. சவுண்டு கேக்குது. ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களோ? ஹலோ, சவுண்டு கேக்குது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? அப்படியா, என்ன சொல்கிற? என்னால் நம்பவே முடியலையே. நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருந்தது. நீ என்னென்னா பகல்லே வந்து நைட் எஃபெக்ட் இருக்குதுன்றே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்லாம் வந்து கட் பண்ணி அனுப்பியிருந்தார். ஏன்னா வந்து டியூரேஷன் அதிகம். ஸோ ஒரு சில கிளிப்லாம் கட் பண்ணி அனுப்பினார். பார்த்த பிறகு இன்றைக்கி கரண்ட்டாக நான் வந்து கிளம்புறப்ப மார்னிங்கே வந்து என்ன சொல்லிட்டேன்னா இவர்கிட்ட, ரூபன் ப்ரோ நான் வந்து அங்கே தான் போகிறேன், நீங்கள் கிளம்பி வந்துருங்கன்னு. நான் இங்கே வர்றப்பே வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்தப்போ வந்து பல சம்பவங்கள் வந்து நடந்தது. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டேன்.
யாரும் ஆட்கள் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ பகலில் இருக்கிற ஃபீலே இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி தோணுது சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் பகல் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கா இல்லை நைட் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கா? மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே எனக்கு என்னமோ ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. அதான் சில பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் முன்னாடி வர முடியுமா? இப்போ 100% நீ ஆன்மா தானா? உன்னால் இவ்வளோ விஷயத்த பகலில் பண்ண முடியுதுன்னா, ஐ மீன் ஈவினிங் டைமில் பண்ண முடியுதுன்னா, அப்போ உன்னோட உருவத்தையும் ப்ரெசன்ஸையும் வந்து என்கிட்ட காட்டலாமே. வர முடியுமா? ஓகே, வளையல்லாம் இருக்குது. வளையல் உடஞ்சி போன வளையல்லாம் இருக்குது கைஸ். எதுக்குன்னு தெரியல. உண்மையிலே ஆன்மா இருக்கியா? இல்லை கதவு பின்னாடி யாராவது இருக்கீங்களா? ஹலோ, அதை நீங்கள் பார்ப்பீங்க, நடுவில் அப்பப்போ ஆட் பண்ணுப்பா, ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ட்ரீமான பல சம்பவங்கள் நடந்தது. நான் இது வரைக்கும் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்டு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் கூட கேப்சர் ஆனதில்லை. அதாவது ஈவினிங் டைமில் இந்த இடத்துல சவுண்டு கேட்குது உள்ள. அது கேட்டோம், அது நம்மளை வரவேற்கிறது தானே. இது வரவேற்குதா? ஆக்சுவலாக ஈவினிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உருவம்லாம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இல்லை இங்கே இருக்குது மெர்லினா, வேறு யாராதா? ஏய், யாரு? மெர்லின் நீதானா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 11:30 ஆகுது. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்குறோம். நான் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுங்க. இவர் வருவாருன்னு வெயிட் பண்ணால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:45 வந்தார். அதுக்கப்புறம் போயிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக வந்திருக்கோம். அண்டு உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மெர்லினோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அப்பா பொண்ணு 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ஜாலியாக வந்து போயிருக்கு. அப்பா பொண்ணோட லவ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து தன்னோட பொண்ணு மேலே அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பாசமாக இருந்தார். அந்த பொண்ணை ஒரு சில நாய்கள், அவங்கள அப்படி தான் சொல்லணும், நாய் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய் கூட நன்றி உள்ளதாக இருக்குது. ஒரு கேவலமான ஜென்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்யூஸ் பண்ணி கொண்டுட்டாங்க, பாவம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து இங்கே தான் வந்து ஒரு 4-5 வருஷமாக இருந்திருக்கிறாரு. அவருமே அந்த பொண்ணை இழந்துட்டோன்ற ஏக்கத்திலே பாவம் வந்து இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அபேண்டனாக கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கு. பகலில் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. வந்தப்போ சில ஆக்டிவிட்டிலாம் நடந்து இந்த இடத்துல சரக்கு எல்லாத்தையும் போட்டுகிட்டே ஓடுனதா அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். பிஃபோர் 2.5 இயருக்கு முன்னாடி வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் வந்து அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருப்பா, அப்படியே நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இடத்த உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்டு இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு இடம். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க வந்து த்ரெட்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம இந்த இடத்துல வீடியோ முடிச்சுட்டு கிளம்பணும். ஓகே ரூபன்? ஓகே நம்ம என்ன கிளம்பிடலாமா? கிளம்பலாம். பகலில் வந்து எனக்கே சேஃப்டி இல்லை. பகல்லே நீ வந்து பார்த்தல அந்த சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஆளுங்களாம் நின்றுட்டு இருந்தானுன்னு சொன்னீங்க. பேசினே இருந்தல, நடுவில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு நம்பரு, அது இங்கே கேட்டுச்சுப்பா. ஐஸ், இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எங்களால் அதிகமாக வந்து லைட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மினிமலாக லைட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நான் போயிடலாமா? போயிடலாம். டார்ச்சு இருக்கா? இருக்குது. என்கிட்ட ஒரு குட்டி டார்ச் இருக்குது. இதில் நான் காலையிலேருந்து இங்கே வந்து இங்கே நான் ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணுறனால கேமராவில் இந்த பேட்ரி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சியா.
ஆக்சுவலாக இந்த இடத்துல வீடியோ பண்ணுறது நைட்டும் பண்ண போகிறேன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆனால தான் நான் ஒன்று வர சொன்னேன். 3 பேட்டரி சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ், அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்த உடனே இன்ட்ரோ பேசிட்டு உள்ளார போனேன். அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு பேட்ரி அவுட்டு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ரி போட்டேன், அதுவுமே அவுட் ஆகிடுச்சு. 3வது ஒரே ஒரு பேட்ரி தான் இருந்தது, அதை வச்சு பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் அதையும் வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாத பிறகு உள்ளே போனால் 2-3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 0 ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஸோ பார்ப்போம் இப்போ. அதனால் இந்த ஒரே ஒரு மொபைல் கேமரா வச்சு தான் இப்போ உள்ளே போக போகிறோம். கேட்குதா? கேட்குது. எதுவும் லேடி தானே ஆமாம் அப்படின்னு கூட்ட மாதிரி இல்லை? அது எனக்கு அப்போத்துலேருந்து கேட்டுனுச்சு. நான் சொன்னால் நீ ஜாலியாக தனுங்கிற. சரி ஓகே வா உள்ளே போயிடலாம். யாரோ கத்துற மாதிரி இல்லை. ஆமாம் தலைவர் ஹாஸ்பட்டாஸு. ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. ஹலோ மெர்லின், எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஈவினிங் வந்திருந்தப்ப உன்னை பார்க்க முடிஞ்சது. உனக்கு கொடுத்த வாக்குப்படியே நாங்கள் மறுபடியும் நைட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா? நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறதுக்கான காரணம் அங்கே யாரும் நின்றுட்டு இருந்தாங்கப்பா. தலைவர் சத்தியமா? சீரியஸா? நான் உனக்கு வந்து சொன்னேன்ல ஈவினிங் கேப்சர் ஆச்சுன்னு, இதே இடத்துல தான். ஏய் யாரு? மெர்லின் நீதானா? அங்கேயே தான் கேப்சர் ஆச்சு, கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் தான் கேப்சர் ஆச்சு. வாயா. ஏதோ பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா அமைதியாக இருக்கு. தலைவரை டார்ச் ஆன் பண்ணிட்டா? ஆன் பண்ணிக்கோ. மெர்லின், உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். கேட்குது சவுண்டு. நடந்து வரா இல்லைதான் எங்கே இருக்க? இந்த வளையல் தான் என்னன்னே தெரியல. எது? இந்த வளையல் தான் என்னன்னே தெரியல. எதுக்காக இந்த வளையல் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இந்த இடம் மட்டும் தலைவரே வந்து க்ளீனாக இருக்குல்ல. ஒருவேளை சீமந்தத்துக்கு எதனா இங்கே வந்தால் சீமந்தம் பண்ணுவாங்க. வலையிலலாம் தலைவரை கேச்சா பக்காவா கேச்சு. ஆனால் சவுண்டு தெளிவாக கேட்குது. இங்கே தான் கேட்குது. நம்ம அங்கே இருந்தப்போ இங்கே தான் கேட்குது. ஆமாம். நான் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த டார்ச் இங்கே அடிக்கவும் கருப்பு உருவம் சேம் வந்து பார்த்தோன்னா நான் ஈவினிங் பார்த்த மாதிரி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இதே இடத்துல தான் சவுண்டும் கேட்குது. என்ன சொல்ல வர? எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கோவமாக இருக்கியா இல்லை ஏதாவது சொல்ல வரையா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ரிலாக்ஸ் ஆகிரு. எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரியா? நீ அதனால் கூலாக இருக்கலாம். தலைவர் எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம ஏதாச்சும் மெர்லினை ட்ரிகர் பண்ணுறோமா என்ன? இல்லை இல்லை மெர்லின், நீ எங்களை டெஸ்ட் பண்ணுறியா நாங்கள் பயப்படுறோமான்னு? நாங்கள் மனுஷங்க, சரியா? கொஞ்சம் பயம் இருக்கும் தான். ஆனால் உனக்கு உதவி பண்ணுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இத்தனை மணிக்கு வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீ பயப்பட வேணாம். தப்பாக எதுவும் பேச டெஸ்ட்டும் பண்ணாத. தலைவர் இங்கிட்டு கேட்குது சவுண்டு. இந்த இடத்தையே தான் சுற்றி சுற்றி காட்டுது. என்னன்னு தெரியலையே. இப்போ அவ்வளோ இடம் இருக்குது இல்லை, அங்கெல்லாம் எந்த சத்தமே கேட்கல. ஹார்ட் பீட் ரொம்ப பீக்கில் இருக்குது. என்ன பண்ணலாம்? நீ தான் சொல்லணும். எனக்கு ஒன்றும்
எனக்கு என்ன உன்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி கேட்குறேன். இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி வந்தேன்னா நான் உன்னை பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், சரியா? எனக்கு என்ன இப்போயே கிளம்பிடுறது சரின்னு தோணுது. இல்லை, ஏன்னா வந்து இவன் நம்மளை வந்து பார்த்தோன்னா லைட்டாக பயமுறுத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. இது கேமரா பூச்சி என்னை காட்டுக்கணும். இங்கே பார்த்து எவ்வளோ வேர்த்துருக்குன்ட்டு கொஞ்ச நேரத்தில் குப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஏன்னா உள்ளே வந்து ஃபேன் ஏசி இல்லைல்ல, அதனால் வேர்க்குது. ஹார்ட் பீட் வர பீக்கில் இருக்குது, சவுண்டு வர அவ்வளோ தெளிவாக கேட்குது. ஷிட். மெர்லின், நீ இப்படி கோவப்படாத, ரிலாக்ஸாக இரு, சரியா? கேட்டுது, இங்கே தான் கேட்குது. சரி, ஓகே. என்ன தரம் பண்ணலாம்? நம்ம வெளில போகலாம், வா. நான் சொல்கிறேன், வா. நைட் விஷன் வந்து ரெடி பண்ணுவாயா? அக்கா, மெர்லின் அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, சரியா? நான் வரேன். தலைவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணு. பின்னாடி ஃபாலோ பண்ணல இன்னும். வா, நான் சொல்கிறேன், வா. அதை ஃபுல்லாக இப்போ சொல்கிறேன் நான், வா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணுவோம், வா. இல்லை இல்லை, இப்போ என்ன பண்ணு, நைட் விஷன் வந்து எடு, இங்கே எடு. ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டா, என்னை வச்சு தானே பிளான் பண்ணிட்டியா என்ன? நான் எதுவும் பிளான்லாம் பண்ணி நைட் விஷன் எடு சொல்கிறேன். நான் கூட வரவங்களை கூட நான் நம்பிடுவேன், நான் உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன். ஏன்யா, நான் என்னையா பண்ண போகிறேன்? நீ எந்த லெவலுக்கு இறங்குவேன் நீ? இது பவர் பேங்க்கு. ஓகே, என்ன பண்ண? நீ வேணா அது கூட கனெக்ட் ஆகிடு, என்னெல்லாம் கனெக்ட் பண்ணாது. சரி, நான் பண்ணுறேன், இரு. நீ வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணு, ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஃபோனு, மொபைல் எங்கே வச்சுன்னு தெரியலையா? யோ, உன் ஃபோனில் தான் என் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன், எங்கே வச்சுருக்குன்னு தெரிலன்றது. சரி, ரிலாக்ஸாக இரு, சரியா? இதெல்லாம் வந்து நடக்குது சகஜம்தான். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக காமாயிரு, ஸ்மூத்தாக முடியும். ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மெர்லின் வில்லா சத்தியமாக எக்ஸ்ட்ரீமா இது வந்து பார்த்தோன்னா நம்மளை கூலாக தான் ஹேண்டில் பண்ணுது. எங்கே தலைவரே, நீ இருக்கிற கூலி எனக்கு வரல, வேர்த்து கூட்டு எனக்கு. அது ஃபேன் இல்லை, உள்ள அனலாக இருக்குதுவா? நீ ஆச்சு நிறைய டைம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணலாம், இரு, நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. தலைவர் எப்பலாமா? போகலாமா இல்லை, நான் மட்டும் உள்ளே போகிறேன் இப்போ. எது, நீ மட்டுமா? ஆமாம். ஏன்? ஈவினிங்கு நான் வந்தப்போ உருவத்தை பார்த்தேன், சரியா? இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே போனப்போ அதே ஆக்டிவிட்டி இருக்குது. நான் பார்த்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவளை பார்க்க முடியல, எதுலேயும் கேப்சர் ஆக மாட்டேறான். ஸோ என்னென்னா, நான் இப்போ தனியாக உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். தலைவரே, எனக்கு சத்தியமாக ரிஸ்க்குன்னு தோணுது. இல்லை, ரிஸ்க்கு கிடையாது. நான் இப்போ உள்ளே போகிறேன், பக்கத்தில் தானே இருக்க போகிறேன். ஏதாவதுனா வந்து எமர்ஜென்சினா குரல் கொடுக்குற, நீ உள்ளே வந்துடு, சேஃப் தான். இது என்னவோ என் மனசுக்கு சரியாக படல. இல்லை, கரெக்டாக வந்து 5 நிமிஷம், ஓகேவா? உள்ளே தான் அவ்வளோ சத்தம் கிளியராக கேட்குது. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லி, நீ வேறு தனியாக போய் பார்க்குறேன்ற. நம்மளுக்கு வந்து சத்தத்தை கேப்சர் பண்ணிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி வரல, சரியா? மெர்லின் இத்தனை வருஷமாக இன்னமும் இங்கேயே இருக்கிறான்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. அவள் ஏதோ கன்வே பண்ண வரா, அது என்னன்றதை மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? வெளியே போய் இப்படியே ஜன்னல்லேருந்து கேட்டுக்கலாமா? கேட்டு பாரு நீங்கள். நான் இங்கே எனக்கு போய் கேட்டோம், ஓடு. நான் போல கிட்ட. அப்புறம் என்ன, நான் உள்ளே போயிட்டு வரேன், சரியா? ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து தனியாக வீடு எடுக்கிற ஆள் தான். அப்படி இருக்கிறப்ப நீ இங்கே தானே இருக்கிற, எனக்கு எதாவது பிரச்சனைனா கூட்ட உள்ளார வந்துட தான் போகிற. ஸோ சேஃப்டிக்கு நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஒரு சேஃப்டிக்காக தான். எனக்கு வந்து புரியுது. ஆனால் சம்திங் என் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக போகணுன்னு தோணுது. அதனால் உள்ளார போயிட்டு வரேன், சரியா? ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான், அதிகமாகலாம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இல்லை, ஓகேவா? கண்டிப்பாக அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சுட்டு வரோம். ஓகே தலைவரே, பத்திரம். ஏதாச்சும் ஒன்று நான் கூப்பிடு. டார்ச் ஆன் பண்ணிட்டா? கைஸ், எனக்கு என்ன இது வந்து சரியாக படல.
ஏன்னா அந்த இடத்த பற்றி நான் ஆல்ரெடி பகல்லையே பார்த்துட்டேன். இவர் வேற தனியாக போகிறான்ட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல.